வணக்கம் ஐயா. என் பேர் மாடசாமி. செவில்பட்டி பஞ்சாயத்து, விருதுநகர் மாவட்டம், வெம்பக்கோட்டை யூனியன், விருதுநகர் மாவட்டம். இதில் நான் செவில்பட்டி பஞ்சாயத்தில் துப்புரவு பணியாளராக நாங்கள் 15 வருஷமாக வேலை பார்க்கோம். நான் மட்டும் இல்லை, என்னோடு சேர்ந்து 11 பேரையும் நாங்கள் இங்கே வேலை பார்க்கணும். அதே சமயத்தில் எங்களுக்கு இந்த சட்டக்குழுவிலிருந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லவும், மற்றபடிக்கு அவங்க சங்கம் எங்கே கூடுறாங்களோ அங்கே இடம்லாம் போவோம். அங்கே எங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி கொடுப்பாங்க. சம்பளம் கூடுறதுக்கு, அதே மாதிரி அறிகுறி, எஸ்ஆர் புக்கு எல்லாமே எங்களுக்கு அவங்க சட்டத்தின் கீழ் எல்லாத்துமே எங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்களும் அதை ரெடி பண்ணணும்னா அந்த வழியில் போனோம். எங்களுக்கு அந்த எல்லாமே வந்துடுச்சு. எஸ்ஆர் புக்கிலிருந்து, அறிகுறியிலிருந்து, சம்பளம் உயர்விலிருந்து எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிது. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அடுத்து எங்கள் துப்புரவு பணியாளரில் என் தம்பி பெருமாளுங்கிறவர் இறந்து இப்போ 1 வருஷம் ஆச்சு. ஆனால் அவருக்கு உடனே இந்த இறந்ததுக்கு அவங்களுக்கு பணம் ஒரு 5 லட்ச ரூபா வரணும் எங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க. அதே மாதிரி நான் நடந்தேன். அந்த சட்டக்குழுவிலிருந்து அவங்க சொன்னபடியே நடந்ததுனால எங்களுக்கு அந்த 5 லட்ச ரூபாவும் வந்துருச்சு. 1 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. என் பேர் முனியம்மா. 15 மேட்டுப்பட்டியில் வேலை பார்க்குறேன், துப்புரவு பணியாளர் வேலை. நானும் 30 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் மகன் பிறக்காதேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனும் எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகுது, அவரை கொடுத்துட்டு அவனுக்கு எழுதி வச்சுட்டு அவர் ரிட்டையர் ஆகிட்டார். எங்கள் அப்பா வேலையை தான் என் மகன் பார்க்குறேன். என் மகனுமா போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுப்போம். கொடுத்துட்டு சட்டக்குழு ஆஃபீஸில் இருந்து வந்தவங்க இப்படியெல்லாம் எப்படி சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டாங்க. கேட்கையில் நாங்கள் வெறும் இப்போ தான் சார் 5000 போட்டிருக்காங்க. 5000 போட்டதில் எங்களுக்கு சம்பளமே கூட பக்கத்து பஞ்சாயத்துலாம் 10 ரூபா, 8 ரூபா, 8000, 10,000 வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். கேட்டதுக்கு சரி, அதுக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வாங்க, எடுக்கலைன்னா நம்ம இப்போ பார்க்குறத பார்ப்போம் அப்படின்னாங்க. சரின்னு அவங்களுக்கு கேட்டுட்டு அவங்களும் எங்ககிட்ட சொல்லி நாங்களும் எழுதி கொடுத்தா, நானும் என் மயனுமா போய் எழுதி கொடுப்போம். எல்லா கூட்டத்துக்கும் போவான் வருவான். அவன் பிறக்காமனுக்கு இருந்து நான் கூட்டத்துக்கு போயிருக்கேன் சார். அதெல்லாம் நிலத்த அழுக கூட வந்துடும். அதெல்லாம் சொன்னான். ரொம்ப அப்படியெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு இப்போத்தே 8000 ரூபா சம்பளம் போட்டிருக்காங்க. இப்போ என் மகனை அந்த பையனை வேலை தான் பார்க்குறேன். அவனுக்குன்னா 5000 போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த மாதம் சம்பளம் கூட போடுறோம் அப்படின்னு போன மாதத்துல இந்த 3 மாதமாக சொன்னாங்க. இந்த மாதம் போட்டு விட்ருவோம்ப்பா அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதம் இன்னும் சம்பளம் வாங்கலாம், இல்லாட்டி 2ஆம் தேதி 3ஆம் தேதி போட்டுருவாங்க. இப்போ இந்த 4 மாதமாக தான் நானும் 8000 ரூபா சம்பளம் வாங்குறேன். இந்த சட்டக்குழு போக இருந்தால் எங்களுக்கு நல்லது பிறந்துடும். எல்லாரும் வர்றவங்க வாங்க, சட்டக்குழு சார் வீட்டில் பேசுவோம், ஆஃபீஸுக்கு போவோம், அவங்க சொல்கிறத கேட்போம். அவங்க சொல்கிறத கேட்டால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும். வணக்கம், என் பேர் பேச்சியம்மா. நான் செவில்பட்டி ஊராட்சியில் 15 வருஷமாக தூய்மை காவலராக வேலை பார்த்துட்ருக்கேன். என் கூட 6 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. நாங்கள் சட்டக்குழு கூட்டத்துக்கெல்லாம் எல்லா சட்டக்குழுவுக்கும் போவோம். அவங்க தாட்கோவில் லோன் கிடைக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு லோனுக்கு 15 இன்றைக்கெல்லாம் போனோம். எங்களுக்கு அந்த லோன் கிடச்சது. நாங்கள் 10-15 ஆடு பிடிச்சி இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். என் கூட சேர்ந்து 6 பேரும் லோன் வாங்கிட்டாங்க. எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க. இன்னொரு அம்மாவுக்கு 10 லட்சம் லோனு குழாய் கடைக்கு கிடச்சது, அவங்களும் வாங்கிட்டாங்க. எங்களுக்கு இந்த லோன் கிடச்சதில் நாங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கோம். எங்களுக்கும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் நல்லா வந்துருச்சு. இந்த சட்டக்குழுவுக்கு லோன் வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி.